நான் வந்துட்டேன்றார் பாபா. நான் வந்துட்டேனால நான் எல்லாரையும் மகா காலன் எல்லா உயிர்களையும் நான் அழிச்சிட்டு போறேன். போறோம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு குஷி ஏற்படணுன்றார். விடுபட்டு போகணும். ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக விரும்புறாங்க. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன், நோபடி வாண்ட்ஸ் டு டை. உலக ரீதியாக கூட செத்தால் சொர்க்கம். எல்லாருக்கும் சொர்க்கம் மட்டும் வேணும், சாகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதனால பாபா உங்களுக்கு குஷி ஆகணும். நம்ம சாகணும், வானப்பிரஸ்த நிலை, ஜீதேஜி மர்னா போகணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்ன்றது குஷி. இங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு இந்த உலகத்துல? துக்கம் தானே, துக்கம் தானே அனுபவிக்கிறீங்க. யாரையாவது நல்ல சுகம் கொடுக்கக்கூடியவர்களை நினைச்சாலும் அது கூட என்னது? அது கூட என்னது? மனிதர்களை நினைக்கிறீங்க, அப்ப அது பாவ கர்மம் உருவாகுது இல்ல? அதனாலதான் பாபா என்ன சொல்ற, அதனால்தான் கலியுகத்துல எல்லாரும் வீட்டுக்கு போகணும், என் குழந்தைகள் பற்றுல இருந்து விடுபடணும், பற்றற்றவர்கள் ஆகணும். துக்கமே கொடுத்தாலும் ஆனாலும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஞானத்துக்கு வந்தா கூட, இல்லையா? அதனால பாபா இங்க என்ன இருக்கு? துக்கம் தானே, வீட்டுக்கு போகணும், ஸ்வீட் ஹோம் நினைங்க. வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, புத்தியே இல்லை. வீட்டுக்கு போறதுக்கு ஏதோ முயற்சி செய்யணும் தானே. அமைதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது அமைதி வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்க கேளுங்க, எவ்வளவு நேரத்துக்கு அமைதி வேணும்? அமைதி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? நடிப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிச்சிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது, தாக்கம் இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாருட்டு நடிச்சே ஆகணும். இங்க யாரும் அமைதியாக இருக்க முடியாது.